ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் புல்லேல். நாங்கள் இன்றைக்கி 2013ஆம் ஆண்டு வந்த கல்குலேஷன் எம்சிக்யூ கேள்விகளை தான் நாங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி தானே? 2013 7வது எம்சிக்யூ, 13வது எம்சிக்யூ, 30வது எம்சிக்யூ வந்திருக்குது. சரி தானே புல்லேல்? பொதுவாக நாங்கள் பாஸ் பேப்பரில் இப்படி கல்குலேஷன் எம்சிக்யூஸ் வந்தால் அதை கடைசிக்கு செய்த மட்டும் இல்லை. சில எம்சிக்யூஸ் சுருக்கல் டைம் போகிறேன் ஏண்டா கேள்வி எப்படின்னு தெரியவே. அதால் தியரி கேள்விகள், இலகுவான கேள்விகள் ஆரம்பத்தில் ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு அதில் டைமை பேலன்ஸ் பண்ணிவிட்டு இப்படியான கால்குலேஷன் கேள்விகளை கடைசி செய்து மட்டும்தான் நல்லம். அது நான் உங்களோட ஃபைனல் எக்ஸாமு கிட்டவாகி எப்படி பேப்பர் செய்யணும்னு முறையும் சொல்லித்தாரேன் இன்ஷா அல்லாஹ். ரைட். இப்போ அதான் இப்போ இந்த கேள்வியில் 2013 7வது எம்சிக்யூ பாருங்கள். Fe2O3 எனதும் FeO இனதும் ஒரு கலவை தெளிவுக்கேற்ப 72% Feஐ கொண்டிருப்பதாக காணப்பட்டுள்ளது. இக்கலவையின் ஒரு கிராமில் உள்ள Fe2O3 திணிவு பாருங்கள். Fe2O3 FeO ஒரு கிராம் எடுக்கிறாங்க, ஒரு கிராம் கலவை எடுக்கிறாங்க. சரி தானே? சொல்லுவாங்க இதில் 72% Feக்கு தான். இந்த கலவையில் 72% Fe அப்படின்றா வீதம். 100 கிராமில் 72 கிராம் Fe. 100 கிராம் இந்த கலவை எடுத்தால் அதில் Fe 72 ஈக்கும். இப்போ எடுத்து ஒரு கிராம் பிக்கு Fe அளவு 0.72 கிராம் வணங்குதா? ஒரு கிராம் எடுத்து இப்போ ஹேட்டிக்கு எந்த Fe2O3 திணிவு இப்போ இதில் திணிவு காணணும். இப்போ எனக்கு நான் இது எக்ஸ்ன்னு எடுக்கேன். அப்போ FeO எந்த 1 - x பாருங்கள் செய்த முறையா. மொத்தம் ஒரு கிராம் இதில் கலவை இது x கிராம் எடுக்கு. இது 1 - x பின்னி செய்யும். இது x கிராம். இதில் மூலர் திணிவை பார்த்து இதில் மூலர் திணிவு எத்தனை வரும்? Fe2O3 மூலர் திணிவு வரும் 56 2 112. இங்கே O3 348. அப்போ 160 வரும். அப்போ இதில் மூலர் திணிவு 160 x கிராம். இது 1 - x கிராம். இப்போ எனக்கு Fe2O3 மூல் வரும் எக்ஸின் கீழே 160. எக்ஸின் கீழே 160 மூல் சமன் திணிவும் கீழே மூலர் திணிவு. சரி தானே? அதுலேக்கு Fe அளவு தானே என்ன Fe சரகு தான் தெரியும். 0.72 கிராம் Fe இருக்குது. இதுலேக்கு Fe இது Fe2O3 மூல். அதுலேக்கு Fe மூல் எத்தனை 2 அதில் 2 அத்தர 2 அதோட இங்கே 1 - x இட மூலர் திணிவு 56 18 72 வரும். சரிதானே? இதில் Fe உண்டு அது சரி. இது சமனாகும் இதுக்கு 0.72 Fe 0.72 சமனாகும். இதுலேக்கு Fe இதுலேக்கு Fe அளவுதான் அது சமன். இது x கிராம் எடுத்து இது 1 - x எடுத்து 0.72 சமனாகணும் மொத்த Fe அளவு. விளங்குதா? இனி இதை சுருக்கினா ஆன்சர். இதை சுருக்கி எக்ஸை கண்டா உங்களுக்கு ஆன்சர் வரும். இலகுவாக இதே போன முறை பார்த்தா சரிதானே? சுருக்கல் தான் இதில் இதுதானே ஐடியா. இல்லாட்டி இன்னும் ஒரு முறை செய்ய மேலும் இதை சுருக்கி நான் அவளுக்கு வீடு எடுக்கலுமா? இதை சுருக்கி பாருங்கள். இனி மிக்ஸ் தான் 0.74 கிராம் வரும். ஐடியா விளக்கிக்குமே நினைக்கிய. ரைட். தேவையான போயிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இன்னும் ஒரு முறையில் செய்யலும் பாருங்கள். இன்னும் முறையில் செய்யலும். இப்போ Fe2O3 FeO மீக்குது. இதை நான் நெக்ஸ்ட் மூலன் எடுக்கேன். இதை y மூலன் இருக்கு. சரியா? இப்போ சரியானே? எக்ஸ் மூல் இதுலேக்கு Fe அளவு எத்தனை 2x. இங்கே Fe ஒரு y. ஆக்சிஜன் எத்தனை 3x. ஆக்சிஜன் எத்தனை ஒரு y. பின்ன சொல்லலும். சரியானே? இது Fe மூல். அதை மூலர் திணிவால் பெருக்கினா 56 பெருக்கினா அதில் திணிவு வரும். இந்த திணிவு சமன் எத்தனைக்கு 0.72. இது ஆக்சிஜன் மூல். இதை அதில் மூலர் திணிவால் பெருக்கினா எத்தனை 32 ஆக்சிஜன் மூலர் திணிவு 16 பெருக்கினா ஆக்சிஜன் திணிவு வரும். ஆக்சிஜன் வெத்தில் திணிவு எத்தனை 0.28. 0.72 Fe என்றா 0.28 ஆக்சிஜன் தானே. 2 சமன்பாடு எடுத்து 2 ஒருங்கமை சமன்பாடு ஒருங்கமை சமன்பாடு 2 இனி சுருக்கினா விட இலகுவாக எக்ஸா காணிடும். இந்த வையை கேன்சல் பண்ணினா எக்ஸா காணிடும். மூல் வரும். அதுக்கு ஒரு மூலத்தினோட பிரேக்கி திணிவாக காணுது. வருதா? 2 இலகுவான முறை தந்திக்கு. சரிதானே? 2 முறையை மார்க் பண்ணிக்கோங்க. கொப்பியில் எழுதிக்கோங்க. சரிதானே? இதெல்லாம் இலகுவான முறைகளா
கட்டாயம் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சரிதானே. இனி சுருக்கினா விலை 2 ஒரு நிமிஷம் பாரு சுருக்கல் அதெல்லாம் மூலவலாம் சுருக்கினா சரி. இதை 56 ஆக்கி சரிதானே. அந்த உங்களை சுருக்க தெரியுமே ரைட். இதுக்கு ஆன்சர் வரும் 4ஆம் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள். Fe2+ கொண்ட அதாவது 13வது MCக்கும் Fe2+ கொண்ட ஒரு கரைசலின் ஒரு 50 cm³ மாதிரியானது ஒரு அமில ஊடகத்தில் 0.02 mK2Cr2O7 உடன் நீமிப்பு செய்யப்பட்டது. எல்லா Fe2+உடனும் தாக்கம் புரிய தேவைப்பட்ட K2Cr2O7 கனவளவு 25 cm³ ஆகும். சரிதானே. அப்புறம் இந்நீமிப்பை செய்வதற்கு K2Cr2O7க்கு பதிலாக KMnO4 பயன்படுத்தி நிறைவேற்றப்பட்டதனின் KMnO4 கனவளவு. இது நீமிப்பு. இந்த தாக்கம் நீங்கள் இன்ஆர்கானிக் நீமிப்புலாம் படிச்சிக்கும். சரிதானே. இந்த தாக்கம் தெரிஞ்சால் இலகுவாக இதை பகிரும். தாக்கமும் சம்படுத்தலும் வேற ஒன்றும் இல்லை. இதில் பாருங்கள் Fe2+ நீமிப்பு செய்தாங்க யாரோட K2Cr2O7. இப்போ அயனி சரி நான் அயனாவே எழுதுவேன். Cr2O7 அமில ஊடகம் முன்னிலையில் தாக்கமடை வைக்கியாங்க. உங்களுக்கு தெரியும் Cr2O7 ஒரு ஒட்சியேற்றும் கருவி. Fe2+ Fe3+ ஒட்சியேற்றுவார். அந்த நிமிக்கு ஒரு தாழ்த்தப்படும் குரோமியம் 3+ மாற்றப்படும். சரிதானே. இனி தாக்கத்தை சமப்படுத்தினா விடகையில் பாருங்கள். இங்கே +6 லீக்குது, இங்கே +3 லீக்குது, இங்கே +2 லீக்குது, இங்கே +3 லீக்குதா. +2லேருந்து +3 பேத்திக்கு ஒரு இலத்திரன், இங்கே +6லேருந்து +3க்கு பேத்திக்கு 3 இலத்திரனை ஏற்றி. ஆனால் 2 குரோமியம் லீக்குது. அப்போ 6 இலத்திரன். ஒரு குரோமியத்தாலகன் 3, 2 குரோமியம் மீக்குது இடத்துல. அப்போ 6 இலத்திரன். இந்த 6 இங்கேயும் இந்த ஒன்று இங்கேயும் போடுங்க. இனி அணுக்களை சமப்படுத்துங்க. தாக்கியில் 6 Fe, விளைவில் 6 Fe. தாக்கியில் 2 குரோமியம், விளைவில் 2 குரோமியம். சமப்படுத்தும் முறையை பாருங்கள். இதில் நீங்கள் நோகனிக்கலாம். இந்த சாம்பத்தை பொதுவாக படிப்பீங்க. சில சேர்மாரி நோகனிக்கில் படிப்பிக்கிய, சில சேர்மார் கால்குலேஷனில் படிப்பிக்கிய. எப்படியோ சாம்பத்தில் முறையை பார்த்துக்கோங்க. ரைட். சரிதானே. இனி ஏற்றங்களை சமப்படுத்துங்க. இங்கே 12 + 2 - அப்போ விளைவாக 10+. சரிதானே. இங்கே 18 6, அப்போ 24+. இங்கே 24+, இங்கே 10+. H+ தான் வந்து ஈனும் ஏற்றம் சமனாகணுமே. இன்னும் 14H+ போடணும். அப்போ 24 வரும். 14H+ இங்கே போட்டால் 7H2O வரும். 7H2O. அப்போ அங்களாவது சமனாகிடு. சரிதானே. ரைட். இதுதான் சாம்படுத்தல். எப்படியோ இங்கே இது 2 மட்டும் சாம்பத்தினா போதும். இங்கே H+ ஒன்றும் தேவையில்லை இந்த கேள்விக்கு. இந்த 2 சாம்பத்தினா போதும். சரிதானே. இப்போ பாருங்கள். எனக்கு இப்படி செய்யலும். மூல் Fe2+ கீழே மூல் Cr2O7 2 அதாவது K2Cr2O7 6 கீழே 1 6க்கு 1 விகிதம் 6க்கு 1 விகிதம். சரிதானே. இப்போ Fe2+ கொண்ட ஒரு கரைசல் 50 cm³ மாதிரியானது அமில ஊடகத்தில் 0.02 mK2Cr2O7 உடன் நீமிப்பு செய்யப்பட்டால் கனவளவு கண்டிக்கா. இப்போ என்ஷமன் CV என்ன தொடர்பு சரியுமே. மூல் என்ஷமன் CV இதை செறிவு சரியாக காணும். V சரியும் எத்தனை Fe 50 × 10⁻3. இங்கே இதை செறிவு கனவளவு கண்டிக்கு. சரிதானே. 0.02 கனவு எப்படிக்காம 25 × 10⁻3 அழகா. சென்டிமீட்டர் டெசிமீட்டர் மாற்றினா 10⁻3 போட்டேன். இது வெட்டிப்படும். இதுக்கு 2. இனி சுருக்கினா C வரும் மூளைக்கு 0.02 × R × கீழுக்கு 2 0.06 மூல் DM-3. Fe2+ சரி இப்போ கண்டுட்டோம். இப்போ இவரை இந்த Fe2+ இப்போ KMnO4 தாக்கமுடைய வைக்கலாம். இதே அளவுள்ள Fe2+ KMnO4 அந்த செறிவு அதாவது 0.02 தாக்கமடையத்துக்கு தேவைப்படுது KMnO4 அளவு. இதே போல் தொடர்பு போட்டு மூல் தொடர்பு போட்டு செஞ்சால் விட எடுக்கணும். இதுவரை 0.06 தான் செறிவு Fe2+. அது அடக்கியன். சரியான உங்களை ரைட் இல்லாத செய்தனே பாருங்களேன். இந்த Fe2+ MnO4- இதே போல் அமில ஊடகத்தில் தாக்கமடை வச்சா Fe3+ வரும். இங்கே Mn2+ வரும். சரியானே. 2+3+ மாறுது. 2+3+ மாறுது ஒரு இலத்திரன். இங்கே +7லேருந்து +2 மாறுது 5 இலத்திரன். இங்கே 5ம்
இங்கே ஒன்றும் வரும். அடுத்த ஏற்றம் சாம்படுத்த தேவையும் இல்லை. இனி ஏற்றம் சாம்படுத்த திரும்பி 10 ப்ளஸ் ஒரு மைனஸ், அப்போ 9 ப்ளஸ் இங்கே பார்க்குறோம். இங்கே 5 இதெல்லாம் இங்கே 5 போட்டுக்கணும். 15 2 17 இங்கே 9, அப்போ இன்னும் 8 போடணும். சரியானே? அது சரி, 8h ப்ளஸ் போட்டால் 4h2 வரும். அது போடும் 4h2 வரும். அது முக்கியமே எனக்கு இவர் ரெண்டு தான் முக்கியமே. இவர் ரெண்டு தான் தரவு சந்திக்கு தரவு சந்தோஷம் பார்த்துக்கொண்டா சரியா. இப்போ மூல் Fe2 ப்ளஸ்லேருந்து மூல் MnO4 மைனஸ் விகிதம் 5 கீழே 1 5 கீழே 1. இப்போ இதில் செறிவு கனவளவு சரியும் ஏன் அப்புறம் இதில் கனவளவுதான் கேட்டீங்க. MnO4 மைனஸில் கனவளவுதான் கேட்டீங்க. செறிவு சந்திக்கு Fe2 ப்ளஸில் செறிவு வந்து சைஃபர் R இன்ட்டு Fe2 ப்ளஸில் 50 தர கனவளவு வந்து 50 தர 10/3. இனி எத்தனை இங்கே வந்து சைஃபர் 2 கனவளவு கேட்டி V தர 10/3. இது 3 சரியானே. இந்த இங்கே இதுக்கு இது போனால் இங்கே 10 30 தர 10/3 என்பது V சமன் இந்த 10/3 போமே 30 சென்டிமீட்டர் கியூப். ஸோ 5ஆம் வாசல் பாருங்கள் எப்படி இலகுவா செஞ்சுண்டு. சரிதானே? இந்த தாக்கம் சாம்பத்தல் தெரியுமெண்டா விடகையில். சரிதானே? இப்போ தரமாக மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோ பற்றி எழுதி கொள்ளும். சரியா தாக்கத்தை எழுதி அழகாக எழுதி வச்சுக்கோங்க. சரிதானே? ரைட். அப்போ நாளைக்கு அடுத்த MCQ கேள்வியை பார்ப்போம். அடுத்து 213 30வது MCQ. ஒரு திண்ம மாதிரி கல்சியம் கார்பனேட்டையும் மெக்னீசியம் கார்பனேட் ஆகி மாத்திரம் கொண்டுள்ளது. மாதிரியில் உள்ள கல்சியம் கார்பனேட்டையும் மெக்னீசியம் கார்பனேட்டுடனும் முற்றாக தாக்கம் புரிவதற்கு 0.08 MHCl 42 சென்டிமீட்டருக்கு தேவைப்பட்டாம். அப்புறம் வடிசிறுவ தாவியாக்குவதன் மூலம் பெறப்பட்ட உலர்த்திணிவு நீரற்ற குளோரைட் நிறைய வந்து 0.9 கிராம். அதை பாருங்கள். கல்சியம் கார்பனேட்டு தெளிவாக கேட்டி. கல்சியம் கார்பனேட்டிக்கு தான் மெக்னீசியம் கார்பனேட்டிக்கு தான் HCl போடுவாங்க. சரிதானே? இந்த உருவாகும் மெக்னீசியம் குளோரைட் உருவாகும், கல்சியம் குளோரைட் உருவாகும். அதோட இதில் அடுத்த விளைவு CO2H2O போகும். சரிதானே? CO2H2O போகும். சரிதானே? ஏன் CO3 2- அமிலம் போட்டால் CO2 ஆகி போகிற கல்சியம் குளோரைட் CO2 போனாங்க ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடும் H2O சேர்த்து விட்டு. சரிதானே? அது தெரியுமா உங்களுக்கு? இனி தாக்கத்தை சாம்பத்தினா இங்கே 2 குளோரின் நீக்கிதால இங்கே 2 ஹோரோன் இங்கே 2 ஹோரோனும் ஹைட்ரஜன் சமன் ஆக்சிஜன் சமன் எல்லாம் சமன். சரிதானே? இனி பாருங்கள் செய்த முறையை அந்த இது ரெண்டோடையும் தாக்கம் அனைத்துக்கு தேவைப்பட்ட HCl அளவு வந்து தந்தி. அதாவது இப்போ நான் இதை X மூலண்டும் இதை Y மூலண்டும் எடுத்தேன். கல்சியம் கார்பனேட் X மூலண்டும் அடுத்த வர Y மூலண்டும் எடுத்தா இதுக்கு இதோட தாக்கம் எடுத்து 2X மூலம் இங்கே 2Y மூலம் தேவைப்பட்டிக்குமா. இந்த 2X + 2Y தான் அவன் தந்திக்கு தரவு 0.08 × 42 தர 10/3 விளங்குதா? இதோட சாம்பாடு இன்னும் ஒரு சாம்பாடு எடுப்போம். நாங்கள் திணிவு வச்சு ஒரு சாம்பாடு தந்திக்கு. இப்போ இது வந்து இதால் இது உருவாகுது வந்து X வந்து இதால் இது Y. சரியானே? இது X மூலம் இது Y மூலம் திணிவுக்கு சாம்பாடு தோணும். இப்போ இதில் மூலர் திணிவு எத்தனை ஏன்னா இதில் திணிவை சந்திக்கியா. மெக்னீசியம் குளோரைட்டை மூலர் திணிவு எத்தனை வருது? மெக்னீசியம் வந்து 24 71 பத்தனை 5 95 95 சாரி மாறி எழுதிக்கிறேன். இது 2 மாறி வந்திக்கு. இங்கே கல்சியம் குளோரைட் மெக்னீசியம் குளோரைட். சரிதானே? இங்கே இப்போ Y மூல் இங்கே X மூல். சரிதானே? இதால் எவ்வளோ உருவாகும்? இங்கே X தான் X தானே உருவாகும். சரிதானே? இப்போ கல்சியம் குளோரைட்டை மூலத்து நீவத்தனை கல்சியம் 40 71 இப்போ 1 111 111 × X + 95 × Y சமன் எத்தனை 0.19 கிராம். இதெல்லாம் ஆவியாக்கப்பட்ட பிறகு வார உலர்த்திணிவு இதெல்லாம் சொல்லிட் திண்மம்.
சரிதானே ஆவியாக்கப்பட்ட பிறகு வார உலர்த்து நீர் வந்து 0.19 நீரட்ட குளோரைட் உப்பா குளோரைட் உப்புட திணி ஒன்று சண்டி திண்ம மொத்தம் ஒன்று வந்து இல்லைங்களுக்கு நீரற்ற குளோரைட் உப்புட திணி வந்து நீரெல்லாம் ஆவியாக்கப்பட்டீங்க இது உப்புட திணி வந்து 0.9 கிராமா அதான் 0.9 கிராம் 2 சரம் எடுத்தீங்கி சுருக்கினா உலகி விட வரும் இதை சுருக்கினா உலகி விட எடுக்கணும் சரிதானே 2 இருக்குமே சாம்பார் இது சரிதானே முதலாம் சாம்பாரை 95 ஆக்குங்க எல்லாத்தையும் செஞ்சு இருக்கு தெரியுமா ஒருங்கமே சாம்பார் இருக்க தெரியுமே ஒருங்கமே சாம்பார் சிரித்து எக்ஸை கண்டா அதுதான் எக்ஸ்ட மூல் எக்ஸ்ட திணிவும் ஹேட்டிக்கு எக்ஸ்ட மூலத்தினிவால் பெருக்கினா காணும் இங்கே எடுத்து எக்ஸ் மூலன்னு எடுத்தீங்கன்னா சரிதானே அப்போ அதை மூலத்தினிவால் பெருக்கினா அந்த திணிவு வரும் விலங்கு அப்போ நான் எனக்கு ஆன்சர் சைஃபர் 9 வரும் சரிதானே சுருக்கி காட்டலில் மெக்ஸ் தெரியுமா மெக்ஸ் தான் அதெல்லாம் சுருக்கலெல்லாம் அதெல்லாம் மூடகையில் நீங்கள் எந்தளவு சுருக்கல் செய்வீங்களோ அந்தளவு கேள்விகளில் செய்யுங்க சரிதானே இப்போ நான் சுருக்கலை செஞ்சு காட்டத்தே இல்லை ஒருத்தர் ஒரு முறையில் சுருக்குவாங்களே ஒருத்தர் ஒரு சுருக்கட்டை 2 வழி சரி நீங்கள் சுருக்கி பாருங்கள் ஐடியாவை சொல்லி இது 2 சுருக்க முறை தெரியுமே சரிதானே சுருக்கி எக்ஸை கண்டு இதை 95 இது 2 இருக்குங்களே இது 95 இது 2 இருக்குன்னா வைசமன் ஆகும் ஒரு முதலாம் சாப்பாடு 2ஆம் சாப்பாட்லேருந்து சரி கழிச்சு விடெடுக்கிற முறை சரிதானே அப்போ பாருங்கள் இவ்வளோ ஹானிக்கு இது 2013 எம்சிக்கு அடுத்தது நான் 2014 அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அப்போ பார்த்துட்டு ஏதாவது விளங்காத போய் சொல்லியிருந்தால் கரெக்டாக கேட்டுக்கோங்க சரிதானே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு